மக்களுக்கு என்ன சொல்றது? பி ஹாப்பி ஆல்வேஸ், திங்க் பாசிட்டிவ் ஆல்வேஸ். எல்லாருக்கும் நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கங்க. சுப்ரீம் பவர் ஒண்ணு இருக்கு, கடவுள். அவர் பார்த்துக்குவாரு. அவர் மேல பாரத்த போடுங்க, அவர் பார்த்துக்குவாரு. அவ்வளவுதான். நத்திங். பம்பாய் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன். ஃபர்ஸ்ட் டே வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். லேட் ஆயிடுச்சு. ஒரு 9:30 இருக்கும். வந்து டயர்ட்ல படுத்துட்டேன். சரி. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா யாரோ என்ன புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. முழிச்சு பார்த்தா எங்க அப்பா வந்து எனக்கு கால் புடிச்சிட்டு இருக்காரு. கண்ணு கலங்கிடுச்சு எனக்கு. ஒரு மாதிரி என்னப்பா என்ன பண்றீங்க அப்படின்னா, இல்லடா அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைன்னா நானும் தானே பார்த்திருக்கேன். அந்த வலி என்னன்னு தெரியும். 4 பூரா நின்றுப்பல்ல, வலிக்குண்டா கால. கண்ணுல தண்ணி வந்துருச்சு. அழுதுட்டேன். நீங்க போங்கப்பா. இல்ல ப்ளீஸ் அதெல்லாம் பண்ணாதீங்க. அது என்னை ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம். See, though he doesn't directly shower his love, சில இந்த இதுல எப்படி எல்லாம் he shower love. அதுதான் அவருடைய பெரிய இதுவே. எப்படி சொல்றது? அவரோட ஸ்ட்ரென்த் அதான். இந்த விஷயங்கள் வந்து நெகிழ வச்சிருவாரு. அப்படியே அழுக வச்சிருவாரு. அதுதான் உண்மையான பாசம். செட்ல பொறுத்த வரைக்கும் இஸ் வெரி ப்ரொஃபஷனல். இப்ப அவர் டைரக்ஷன்ல நான் நடிக்கிறதா இருந்தாலும் he will treat me as an artist. அது வந்து அங்க பாரபட்சமே இருக்காது. பட் ஒரு நல்ல தந்தை. நாங்க வளர்ந்த சூழல் கூட நிறைய பேருக்கு கிடைச்சிருக்காது. though he was so busy with his work, shooting, அது இதுன்னு அவரை பார்க்கறதே ரேரா இருக்கும். ஆனா ஒன்ஸ் அவர் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அதை விட ஒரு எப்படி சொல்றது, ஒரு கொண்டாட்டம் மாதிரி இருக்கும் எங்களுக்கு. எங்களை வெளியே கூட்டிட்டு போவாரு, ஷாப்பிங் கூட்டிட்டு போவாரு, டின்னர் கூட்டிட்டு போவாரு, பப்ளிக் தியேட்டர்ஸ்ல போய் உட்காந்து படம் பார்த்திருக்கோம் ஃபேமிலியோட. இதெல்லாம் நடக்கும். ஸோ அதை வந்து அந்த அந்த ஸ்பெண்ட் டைமை வந்து திரும்ப அவர் மேக்கப் பண்ணுவார். சைல்ட்ஹுட் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்னு வச்சுக்கலாமே. எப்படின்னா படிப்பு ஏறல. ஏன்னா சுத்தி இருந்தது எல்லாமே சினிமா பேக்ரவுண்டு. இவருடைய ஷூட்டிங்ஸ் தான் அதிகமாக நான் படிச்சது. அப்பாவுடைய ஷூட்டிங்ஸ் நிறைய அடி வாங்கியிருக்கேன். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ, உனக்கு என்ன இங்க வேலை, கட் அடிச்சு நேரம் அவர் ஷூட்டிங் தான் போயிரு. ஸோ இந்த மாதிரி வளர்ந்த ஒரு சிச்சுவேஷன். ஐ ஸ்டார்டட் வாட்சிங் மூவிஸ் அட் அ வெரி யங் ஏஜ். இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸா இருக்கட்டும், ஹாலிவுட் ஃபிலிம்ஸா இருக்கட்டும், இல்லை மற்ற ரீஜனல் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு யங் ஏஜ்லேயே பார்க்க ஆரம்பிச்சேன். அதுல உள்ள பாதிப்பு தான் வந்து அதிகமா அது பென்டப் ஆகி ஒரு லெவல் தாண்டினோன்னே ஆல்மோஸ்ட் நான் வந்து +1 ட்ராப் அவுட். முடியவே முடியாது, இதுக்கு மேல வந்து ஐ கேனாட் ஸ்டடி, ஐம் சாரின்னு சொல்லி எனக்கும் அவருக்கு ஒரு பெரிய சண்டை வந்து, நான் வந்து சினிமால தான் எனக்கு வந்து சாதிக்கணும், நீங்க எப்படி வந்தீங்களோ அதே தான் எனக்கும். ஸோ யூ டூ ஒன் திங், நீங்க வந்து உங்க கூட சேர்த்துக்குங்க, நான் உங்ககிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிக்கிறேன்னா. இல்ல நீ என் கூட சேர்ந்தேன்னா வந்து ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் வந்துருவாங்க. ஸோ நீ வந்து ஒழுங்கா தொழில் கத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச ஒரு டைரக்டர் சொல்லு அப்படின்னாரு. இமிடியேட்டா அடுத்த வேர்டு வந்து மணிரத்னம் அப்படின்னு. ஓகே. ஸோ உடனே அவர்கிட்ட அன்னைக்கே பேசியிருப்பார் போல இருக்கு. ஐ திங்க் இட் வாஸ் சாட்டர்டே, ஐ கெஸ், ஐ டோன்ட் ரிமெம்பர், சாட்டர்டே நினைக்கிறேன். போய் மீட் பண்றோம், பார்த்து எல்லாம் ஓகே ஆயிட்டு மண்டே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு. எனக்கு அடுத்த நாளுக்கான இது எனக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி அது கையில. ஸோ பம்பாய்ங்கிற படம் தான் என்னுடைய முதல் படம். அழகா பேசி ஆடியன்ஸ்